வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கூட்டம் அலைமோதும் நிலையில் பக்தர்கள் சுமார் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் சசிகுமார் இணைகிறார். வணக்கம் சசிகுமார், மேலும் விவரம். வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் உலக பிரசித்தி பெற்ற தலங்களில் ஒன்றாக ஆன்மீக பக்தர்களால் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அக்னி ஸ்தலமாக இந்த திருவண்ணாமலை திகழ்வதால் இந்த திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி தினங்கள் மற்றும் விசேஷ தினங்களில் அதிக அளவில் பக்தர்களின் கூட்டம் வருவது கூட்டமாக இருந்து வருகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் கடந்த ஒரு வருட காலத்திற்கு மேலாகவே வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களிலுமே மக்களினுடைய கூட்டம், பக்தர்களின் கூட்டம் வருகை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் வழக்கம் போல் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. மேலும் 4 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த திருவண்ணாமலையில் ஞாயிற்றுக்கிழமை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பொறுப்பு நீதிபதி மகாதேவன் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்களோடு சாமி தரிசனம் செய்தார். அதே போல் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் முறையான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக செல்லக்கூடிய பக்தர்கள் கூட்டம் கோவிலுக்குள் அதிகமாக இருப்பதால் அங்கு அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு தற்போது ராஜகோபுரம் வழியாகவே கோவிலுக்குள் சாமி தரிசனம் வரக்கூடிய பக்தர்கள் ஒரே கோபுரத்தின் வழியாக உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அந்த பகுதியில் விரைவாக பக்தர்களை சாமி தரிசனம் செய்துவிட்டு அனுப்பக்கூடிய அந்த நிகழ்வுகளும் நடைபெற்று வருகிறது. சாமி தரிசனம் செய்யக்கூடியவர்கள் 4 மணி நேரம் நின்றிருந்து சாமி தரிசனம் செய்தாலும் விரைவாக சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.